விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா கிட்ட ஒரு சில சத்தியங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி 26ஆன இன்னைக்கு பிரபல நடிகர் மற்றும் நடிகையான விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்க 2 பேத்துக்குமே உதய்பூரில் இருக்கக்கூடிய அரண்மனையில் ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்களோட குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் கல்யாணம் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது மிக மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் நடந்திருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா கிட்ட ஒரு சில சத்தியங்கள் வாங்கியிருக்காங்க. நம்ம 2 பேருமே இந்த ஒரு ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம 2 பேருமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்க போனாலும் சரி, நான் நடிக்க போனாலும் சரி, கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் நடிப்பு நம்மளோட தொழில் அப்படிங்கிறது வேற, நம்மளோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வேற. இதில் எப்போதுமே பிரிவினை வரக்கூடாது. அதே மாதிரி நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னையும் நீ சொல்லாத. நம்ம 2 பேரும் எது சரியோ அதை கரெக்டாக பண்ணுவோம், நம்ம குடும்பத்தார்கள் சம்மதத்தோடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சத்தியம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீன்லாம் பயங்கரமாக பண்ண மாட்டேன், என்கிட்ட மட்டும்தான் ரொமான்ஸ் இருக்கணும், இதுதான் என்னோட முக்கியமான சத்தியம், சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ராஷ்மிகா எல்லாரும் முன்னாடியுமே கேட்டிருக்காங்க. அண்ட் விஜய் தேவரகொண்டா அவர்கள் பயங்கர ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு சத்தியத்தையும் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப பார்க்கவே பயங்கர ஃபன் ஃபீல்டாகவும் அதே நேரம் ஒரு ஹோல்சம் மூமெண்ட்டாகவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு. இந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது காலையில் நடந்த ஆந்திரா முறைப்படியான கல்யாணம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா கவுடா முறைப்படி ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் காலையிலேயே ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ நைட்டே கண்டிப்பாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு கல்யாணத்துக்கு மிகப்பெரிய அளவில் செலிபிரிட்டிஸ் யாரையுமே கூப்பிடல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்ச் 4ஆம் தேதி நடக்க போகிற ரிசப்ஷனில் ஒட்டுமொத்த திரையுலகமும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கல்யாணத்துக்கே இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட் அப்படின்னா ரிசப்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி கமல் ப்ராஜெக்டில் வில்லனாக மம்முட்டி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் அவர்களோட தயாரிப்பில் அனிருத் இசையில் 41 வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தோட ப்ரோமோ சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரோமோவோட கடைசியில் கமல் சார் யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஒருவேளை ரஜினி ஹீரோ கமல் வில்லனா, இல்லை கமல் ஹீரோ ரஜினி வில்லனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த படம் விக்ரம் வேதா மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது 2 பேருக்குமே சைமல்டேனியஸாக இம்பார்ட்டன்ட் இருக்க போகுது. வில்லனாக இன்னொருவர் இருக்க போகிறாரு. அண்ட் அந்த ஒரு ரோலுக்கு பிரபல மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. மம்முட்டி சார் வில்லன் கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா பண்ணுவார், ரஜினி கமல் சாருக்கு ரொம்பவே க்ளோஸ். ஸோ கண்டிப்பாக அவர் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது.